எவ்வளோ பெரிய மதரசால உட்காந்துருப்பாங்க, உஸ்தாத் பெரிய அல்லாமா, யார் அவர் புத்தக புழுக்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த புத்தகத்தில் இல்லாததா? புத்தகத்தில் இருக்குதுங்க. உங்கள் மண்டையில் என்ன இருக்குது? உலமாக்களுக்கு தெரியும் உலமாக்களை பற்றி. நாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆளாளுக்கு அந்த மாதிரி பேசுகிறாங்க. நபிமார்களை பேசாத வாய்களா? ரசூலுல்லாவையே பேசியவர்கள், ரசூலுல்லாவையே பேசிய இந்த வாய்கள் நம்மளை மட்டும் சும்மா விட்டுருமா? எந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லா ஆசைப்பட்டார்கள், அந்த மக்கள் தான் ரசூலுக்கு எல்லா தொல்லைகளும். அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அவங்க பேசுங்க. பரிசுத்தம் பரிசுத்தம்னு நாம் என்னமோ நினைச்சோம், மக்கள் என்னமோ நினைப்பாங்க. யாருக்குமே ஆசிரியர் தேவையில்லையா? அவன் வஜா ரப்புக்க, உங்களுடைய ரப்பு வருவான் அப்படின்னு சொன்னால் அவர் இங்கே இல்லை, ஏற்கனவே இல்லைன்னா தான் அவர் வராருன்னு சொல்லணும். அப்போ எப்படி அவன் வருவான்? சுத்தப்படுத்திட்டா அங்கு நான் வந்து அமர்ந்து கொள்கிறேன். மற்றவங்களுக்கு உள்ள சுத்தம்லாம் வேற, அல்லாஹ்வுடைய சுத்தம்ன்றது அது பரிபூரணமான சுத்தம். எந்த சிறுக்கும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பிடிக்கல. அல்லாஹ் வந்து ஏன் ஆளு அவர் ரோசக்காரன் இல்லை. ரோசம்னா கொஞ்சம் நேரத்தையும் ரோசம் இல்லை, அவன் ரோசம் தான் நமக்கு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. மரண வலியை கொடுத்துட்டு தான் இறைவன் வருவான். ஒழிச்சு கட்டிடணும். இவங்களை என்ன செஞ்சிடணும்? காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? மக்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா? அப்ப அதுதான் தமாஷா. எங்க வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான். அப்ப அல்லாவே அறியாதவர்களுக்கு எதுவும் புரியாது. அல்லாவும் தெரியாது, அல்லாவே தெரியல. அப்ப அல்லாவுடைய செயல்பாடுகள் என்ன தெரியும்? நரகத்தை கொண்டு வரும். முதல்ல சொல்லும்போது எல்லாரும் அது அவரவர்கள் நரகத்தை தேடிக்கிட்டாங்க. எவ்வளவு கேடு கெட்டவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக, அற்ப புத்தியுடையவர்களாக, அற்பர்களாக, சத்தியத்தை வெறுப்பவர்களாக, இவர்களுக்கு துனியா பெரிய விஷயம். துனியாதான் தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और नज़र आस्था सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पीराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का आस्था। या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा। बेजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இலை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான இந்த காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, கது அஃப்லஹ மன் தஸக்கா. யார் பரிசுத்தம் பெற்றாரோ அவர் வெற்றி பெற்று. அல்லாஹ் தஆலா நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த உஸ்தாதுமார்களோ ஆசிரியர்களோ இல்லாமல் அல்லாஹ் ரசூலை பரிசுத்தப்படுத்தினார். ஏன்? நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை, இந்த சத்தியத்தை, இறைவனுடைய வாசகங்களை, வஹியை மக்களிடத்திலே எடுத்து சொல்லும் பொழுது யாரும் சொல்லிடக்கூடாது, நான் தாங்க சொல்லி கொடுத்தேன், நம்ம மாணவர் தான் அது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா? அவரு நம்மள்ட்ட படிச்சுட்டு போனவங்க, எங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு என்று யாரும் இறை வசனத்திற்கு, இறை வாக்குகளுக்கு, குர்ஆனுக்கு சொந்தம் கொண்டாடி விடக்கூடாது. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வசனமாக இருக்க வேண்டும். அதே போல அதற்குள்ள விளக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களாக, வழிமுறைகளாக, சுன்னத்துகளாக, அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா விளக்கங்களும் அது நபியுடைய சொந்த கருத்தாக இருக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹ் வேற யாரையும் கேட்டு சொன்னதாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரசூலை, நபியை பரிசுத்தப்படுத்தியது போல் அல்லாஹ் இப்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தம்னா நாம என்னமோ நினைச்சோம், மக்கள் என்னமோ நினைப்பாங்க. யாருக்குமே ஆசிரியர் தேவையில்லையா? ஆசிரியர்கள் தேவைப்படுபவர்களுக்கு அது நல்லதுதான். யாருக்கு இறைவனிடமிருந்து நேரடியாக இல்ஹாமாத்துகளும் வஹியும் வருகிறதோ அவர்களுக்கு ஆசிரியர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, சொந்தம் கொண்டாடி விடக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு யாரும் நம்மை நாளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா அவன் வஜா ரப்புக, உங்களுடைய ரப்பு வருவான், ஏற்கனவே இருக்கிறானே அவன் ஒரு இடத்துக்கு இப்ப இங்க அவர் வராரு அப்படின்னு சொன்னா அவர் இங்க இல்லை, ஏற்கனவே இல்லை. இல்லைன்னா தான் அவர் வராருன்னு சொன்னார். ஏற்கனவே இருக்கிறானே, எங்கும் நிறைந்தவனாச்சே, அப்புறம் எங்க வரப்போனான்? அவன் எங்க இல்லை வர்றதுக்கு? வானத்துல இல்லையா, பூமியில இல்லையா, அரசியல் இல்லையா, புருஷன் எங்க இல்லை? அப்ப எப்படி அவன் வருவான்? ரப்பு வருவான், மலக்குகளோடு வருவான். அதனாலதான் எல்லாம் குறைவா வச்சார். வெறும் கூட்டமா ஆயிரக்கணக்காக ஆச்சுன்னா ஆயிரக்கணக்காக பேர் கூட்டிட்டு எங்க தெரிகிறது? 10 பேருன்னா பரக்கத்து. அஷரத்துன் காமிலா அல்லாஹ் சொல்லுவான், தில்க அஷரத்துன் காமிலா, அது பரிபூர்ணமான 10 நல்லா சொல்லுவான். போதும். மதமதான்ட்டு என்னது எல்லாத்தையும் அள்ளிப்படுத்த தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா அவன் செய்த அனைத்தும் கைரு தான். இதுவரை செய்ததும் கைரு தான், இனி என்ன செய்ய போகிற அனைத்தும் கைரு தான். அல்லாஹ் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான், அவன் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லுவான், மனிதா உன்னுடைய உள்ளத்தை நீ என்ன செய், தூய்மைப்படுத்தி வை. உன் கல்பனை என்ன செய், சுத்தப்படுத்து. சுத்தப்படுத்திட்டா அங்கு நான் வந்து அமர்ந்து கொள்கிறேன். அப்ப அல்லாஹ் வர வேண்டுமானால் அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? என்ன வேணும்?
மற்றவங்களுக்கு உள்ள சுத்தம்லாம் வேற, அல்லாஹ்வுடைய சுத்தம்ன்றது அது பரிபூர்ணமான சுத்தம். எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது, எந்த ஷிர்க்கும் இருக்கக்கூடாது, யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. நாங்க தான் அல்லாஹ் தான், அவன் மட்டும்தான் உரிமை கொண்டாடணும். யாரும் எங்க ஆளு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் பிடிக்கல, அல்லாஹ் வந்து என் ஆளு அவரு, நான் மட்டும்தான் சொல்லணும் என் ஆளுன்ட்டு. யாரும் சொல்லக்கூடாது என் ஆளுன்ட்டு. ரோசக்காரன் இல்ல, ரோசம்னா கொஞ்ச நேரத்துக்கு ரோசம் இல்லை, அவன் ரோசம் தான் நம்ம இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு இஸ்திகாமத்தை தருவான், சபரை தருவான். அவனுடைய சோதனைகளில் நிலைத்து நிற்கக்கூடிய நம்முடைய பாதங்களை அவர் வலுப்படுத்துவானார். நபிமார்கள், வலிமார்கள், நம்முடைய சேகுமார்கள் அத்தனை பேருடைய பொருட்கள் அல்ல நம்மை பாதுகாப்பானார். எல்லா முசீபத்திலிருந்தும் எல்லாம் பாதுகாப்பானார். அல்லாஹ் என்ன நடந்துட்டு இருக்கு? தஸ்கியத்து நடந்துட்டு இருக்கு. தஸ்கியத்து பாத்தின்ல முடிஞ்சு, இப்ப லாஹில நடந்துட்டு இருக்கு. உள்ள முடிஞ்சிருச்சு, இப்ப வெளியில ஆளுக்கு அந்த மாதிரி பேசட்டும். நபிமார்களை பேசாத வாய்களா? ரசூலுல்லாவையே பேசியவர்கள், ரசூலுல்லாவையே பேசிய இந்த வாய்கள் நம்மளை கூட சும்மா விட்டுருமா? கூடாது. என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்க? வைத்தியர்னாங்க, சூனியக்காரர்னாங்க, பொய்யர்னாங்க, மக்களை குழப்பையாருனாங்க, குழப்பவாதினாங்க. என்ன சொல்லணுமோ எல்லாம் சொன்னாங்க. வெறும் சொன்னதோட நிக்கல, கல்லால் அடிச்சாங்க, எச்சி துப்புனாங்க, முள்ள அள்ளி போட்டாங்க, குப்பை அள்ளி போட்டாங்க, ஒட்டகத்துடைய நாற்றம் எடுத்த குடலை கொண்டு வந்து ரசூல்லாவுடைய தலையில போட்டாங்க. அல்லாஹ், ரசூல்லா என்ன ஆசைப்பட்டாங்க? மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார்கள், அந்த மக்கள் தான் ரசூலுக்கு எல்லா தொல்லைகளும் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த சுன்னத், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டிய நேரம். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இறைவன் வர போறான்னா சும்மா லேசில் நடந்துட போறது இல்லை, அது அப்படியே பூ மாதிரி வந்து மடியில உட்காந்துட போறது இல்லை. அது மரண வலி கொடுத்துட்டு தான் இறைவன் வருவான். அவனே சொல்லிட்டான், ஒரு அடியானை நான் நேசித்தால் என்ன செய்வேன்? நான் அவனை கொன்று விடுவேன். என்ன செய்வேன்? அதுக்கு மேல என்ன, மொத்தமா முடிச்சிருவேன். இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அவங்க பேசுறாங்க, பேசுங்க தானே. ஒளிச்சு கட்டிடணும், இவங்களை என்ன செஞ்சிடணும்? ஒளிச்சு கட்டிடணும். அப்ப இதெல்லாம் யாருடைய விளையாட்டு தான்? அல்லாவுடைய விளையாட்டு தான். தமாஷா ஹூம், நானே வேடிக்கை. தமாஷா ஹூம், நானே வேடிக்கை. தமாஷா மே ஹூம், நானே நாடகம், நானே வேடிக்கை. அந்த நாடகத்தில் நானே நடிக்கிறேன். தமாஷா கர் ஹூம், நாடக மேடையும் நான் தான். நாடக மேடையும் खुद दंग हूं, தமாஷா தேஜ் கர் மேரா. என் விளையாட்டை பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கிறேன். என் விளையாட்டை பார்த்து அல்லாஹ். இப்போ விளையாட்டு நாடகம்னா, நாடகத்துல ஹீரோவும் இருப்பாங்க, வில்லனும் இருக்கணும். வெறும் ஹீரோ மட்டும் இருந்தா என்ன? ஹீரோவுக்கு அப்புறம் என்ன மரியாதை? வில்லன் இருந்தா தான் மரியாதை. அது வில்லன் நோஞ்சா வில்லனா இருக்கிறான், அப்போ ஒண்ணு ஹீரோக்கு அவனே நோஞ்சா. வில்லன் எப்படி இருக்கணும்? ஹீரோ எப்படி இருக்கணும்? ஹீரோ நோஞ்சாவா இருக்கணும். ஹீரோ எப்படி இருக்கணும்? ஹீரோவும் நல்ல பயில்வானா இருந்தா அவர் அடிச்சிருவாருப்பா, ஈஸியா அடிச்சிருவாரு, அவருக்கு என்ன அப்படின்னு. ஆனா ஹீரோ எப்படி இருக்க? ஒல்லியா, பாம்பு குச்சி மாதிரி நோஞ்சானா, அப்பதான் என்ன சூப்பர் ஹீரோப்பா இவருதான். அப்பதானே கதை ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். வில்லன் பலமா இருக்கணும், ஹீரோ எப்படி இருக்கணும்? எடுத்தோடனே ஹீரோ போய் வில்லன் அடிச்சுட்டா நல்லா அடி வாங்கணும். வில்லன் அப்படியே பயங்கரமா அந்த வில்லனுடைய இதை அப்படி காட்டணும். எவ்வளவு பெரிய வில்லன் தெரியுமா? பயங்கரமான வில்லன். அப்படி வருவார் ஒருத்தனை ஒரே வெட்டிடுவார். வில்லன் எப்படி 10 பேர் ஒரே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவார். எடுத்தோடனே ஹீரோவை காட்ட மாட்டாங்க, எடுத்தோடனே வில்லன் தான் வருவார். அப்படியே வில்லன் அப்படி பயங்கரமா காட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? இந்த வில்லன் இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு அப்பதான் ஹீரோ வருவார். மியூசிக் போடுவாங்க, அப்ப ஹீரோ வருவார். எடுத்த உடனே டன்னு போட்டுட்டா அப்ப ஹீரோவுக்கு மரியாதை இல்லை. அப்ப அதுதான் தமாஷா. அங்க வில்லன் வேற, ஹீரோ வேற. இங்க வில்லனும் நான் தான், ஹீரோவும் நான் தான், அடி வாங்குற மக்களும் நான் தான், எல்லாமே நான் தான்.
खुद दंग हूं தமாஷா தீர்க்குங்கிற நேரம். அப்ப அல்லாவை அறியாதவர்களுக்கு எதுவும் புரியாது. அவங்களுக்கு அல்லாவும் தெரியாது, அல்லாவே தெரியல, அப்புறம் அல்லாவுடைய செயல்பாடுகள் என்ன தெரியும்? எவ்வளவு பெரிய மதரசால உட்கார்ந்து இருப்பாங்க, உஸ்தாத் பெரிய அல்லாமா, யார் அவர்கள்? புத்தக புழுக்கள். புத்தகத்துல உள்ளதான் தெரியும். புத்தகத்தை மேய்ஞ்சிட்டு கிடக்குறோம், அவங்களுக்கு புத்தகத்தை தாண்டி வெளியே ஒன்றும் தெரியாது. கேட்டாங்க, இந்த புத்தகத்துல இல்லாததா? எல்லாமே புத்தகத்துல இருக்குதுங்க, உங்க மண்டையில என்ன இருக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ். உலமாக்களுக்கு தெரியும் உலமாக்களை பத்தி, வேற யாரும் சொல்லித்தர தேவையில்லை. ஒரு ஆலிமை பத்தி இன்னொரு ஆலிமும் நல்லா தெரியும், நாம ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அல்லாஹ் வருவான், மலக்குகளோடு வருவான், வானத்தில் வருவான், பறந்து வருவான். கூட எதை கொண்டு வருவான்? நரகத்தை கொண்டு வருவான். முதல்ல சொல்லும்போது எல்லாரும் அல்லாஹ் வந்து சொர்க்கம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப நரகம் அல்லாஹ் சொல்றாங்க. காரணம் புரியுதுங்களா? எதுக்காக நரகம் வருது? அல்லாஹ் அது அவரவர்கள் நரகத்தை தேடிக்கிட்டாங்க. அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து இவங்களால நரகத்துல போட்டு வாட்டி வதைக்கணும்னு அல்லாஹ்வுடைய ஆசை இல்லை. எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், அது அல்லாஹ்வுடைய ஆசை. ஆனால் இந்த மனிதர்கள் எவ்வளவு கேடு கட்டவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக, அற்ப புத்தியுடையவர்களாக, அற்பர்களாக, சத்தியத்தை வெறுப்பவர்களாக, அசத்தியத்தை விரும்புபவர்களாக, இப்படி இவர்களுக்கு துனியா பெரிய விஷயம். துனியாதான். அப்ப இந்த துனியாவின் அடிமைகள், துனியாவின் பைத்தியங்கள், இந்த துனியா பைத்தியங்கள் என்ன சொல்லுது? நல்லா பேசணுமோ பேசுகிறார். எல்லாம் ஒவ்வொரு ஒரு அணு அளவு விஷயமும் கணக்கு வைக்கப்படும், எதுவும் விடப்படாது. அணு அளவு நன்மை செய்தால் அந்த நன்மையை அவன் அங்கே பார்ப்பான். ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் இந்த உலகத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம். நான் இப்படி நான் ஒண்ணுமே செய்யல, நான் நல்லவன் தான், நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன், நல்லதுக்கு தான் சொன்னேன், தீனை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்க பாடுபடுறோம். எல்லாம் சுய பெருமைகள், எல்லாம் அங்க வச்சுக்கிட்டு அது அப்படியே நம்ம பக்கத்துல இருக்கிறது. அந்த எல்லா ஷர்ரும் ஒரு அணு அளவு கூட மனசுல வச்சது, வாயில பேசுனது, செயல்ல காட்டினது எல்லாம் அங்க அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அவன் நம்மை பிடித்து கொண்டான். யார் பிடிச்சிட்டா? அல்லாஹ் பிடிச்சிட்டா பூ மாலைகளும் பொன்னாலைகளும் வந்து விழுகாது, அப்படிதான் வந்து விழும். ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் ஹைரு தான். நாம இப்போ சந்தோஷம், நாம எதை கேட்டோமோ அல்லாஹ் அதை கொடுப்பதற்கு தயாராக. நமக்கு அதுல எந்த வகையான நடக்கக்கூடிய காரியங்களில் எந்த வகையான வருத்தமோ எந்த வகையான கவலையும் இல்லைங்க. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப என்ன, நாம எதற்காக பாடுபட்டோம் அது நமக்கு நம்முடைய வாசல் படியில நின்றுகிட்டு இருக்கு. அது இன்றோ நாளையோ இறைவனை அடைய வேண்டும், இறைவனுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், இறைவனையே வெளிப்படுத்த வேண்டும், இறைவனே வெளிப்பட்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு நேரம் வந்துவிட்டது, அது நடக்கப் போகிறது. இறைவனோடு சேர்ந்து நாம் எல்லாம், இறைவன் வந்ததுக்கு பிறகு உடனே எல்லாம் மாறிட போறது இல்லை. எல்லாம் படிப்படியாக வாங்க வேண்டியவங்கெல்லாம் எது யார் யாருக்கு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குவாங்க, இன்னும் பேசுவாங்க. இறைவன் வந்தாலும் இவர்கள் யாரும் உடனே திருந்துட போறது இல்லை. அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் சொல்றான், நான் நாடினால் எல்லோருக்கும் உடனே ஹிதாயத்து கொடுத்துட முடியும், கொடுக்க மாட்டேன். இன்னும் திமிரா இருக்கிறான், இவனுக்கு எதுக்கு நான் ஹிதாயத்து கொடுக்கணும்? இப்படி விதண்டாவாதம் பண்ணுகிறார்கள். வீம்பு, இந்த வீம்பர்கள், இந்த வம்பர்களுக்கு எதுக்கு நான் வந்து ஹிதாயத்து கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன். அவன் அடிபடணும், உதப்படணும், நரகத்தில் வேதனை அனுபவிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு புத்தி வரணும். பாவமா இல்லையா? ரொம்ப நம்மளை தொந்தரவு பண்றாங்க, படுவடா. அப்ப அவன் நல்ல வசமா சிக்கணும்னு எதிர்பார்க்குமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா எல்லோரையும் சிக்க, எல்லோருக்கும்
நல்லோர்கள் எப்பெல்லாம் வந்தாங்களோ நல்லோர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி தொந்தரவு செய்து அஹ், நல்லோர்களை வாழ விடாமல் நல்லவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ சொல்லாலும் செயலாலும் அஹ், இன்னைக்கு நேத்து இல்லை, காலம் காலமாக இதேதான். எப்படி அவர்களுக்கு டார்ச்சர், அவங்கள என்ன செஞ்சிடணும், இந்த நிலையில இருந்து திருப்பிடணும். அவர்களுடைய அந்த வாதங்களில் இருந்து, அவர்களுடைய கொள்கையிலிருந்து திருப்பிடணும். ம்? அவர்களுடைய நிலையிலிருந்து மாத்திரணும். அதற்காக எல்லா வகையான தொந்தரவுகள், பிரச்சனைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், கேலி, கிண்டல், என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் இன்றைக்கு நேற்று அல்ல, காலம் காலமாக நடந்துகிட்டு தான் இருக்கு. காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு தான் அல்லாஹ் வரப்போறோம். அல்லாஹ்வுடைய பொறுமை அது எல்லை கடந்து விட்டது. ஒரு பக்கம் ஒரு கூட்டம் தைரியமாக சத்தியத்தை எதிர்த்து கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி என்பதே இல்லாமல் பேசிக்கொண்டு ஒரு கூட்டம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லோரும் பிடிக்கப்படுவாங்க. எல்லோரும் நம்முடைய வேலை என்ன? நம்ம இதை எதிலையுமே கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதா சாத்தபுல் ஜாஹிலூன், மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், முட்டாள்கள் அவர்களிடத்திலே பேச்சு கொடுத்தால் அவர்கள் காலு சலாமா, அவங்க சொல்லுவாங்க சலாம். சலாம் என்ன? ரொம்ப நல்லது, நீங்க உங்க வேலை பண்ணணும், நாங்க வேலை. பேசி பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு பதில் தேவையில்லை. நம்மள்ட்ட இருந்து எந்த பதிலுமே யாருக்குமே தேவையில்லை. அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவையை தவிர நம்முடைய விளக்கமோ நம்முடைய பதிலோ தேவையில்லை. அப்ப அப்படிப்பட்ட முட்டாள்கள், அவங்களுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் நம்ம இடத்துல பேச்சு கொடுத்தால் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்பாங்க, காலு சலாமா. நாம என்ன செய்யணும்? நம்ம சந்தோஷப்படணும், சந்தோஷமா இருக்கணும். வந்துருச்சு நேரம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், நேரம் வந்து விட்டது. இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நானே அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேற இறைவன் இல்லை. ஃபஅபுத்னி, என்னையே நீ வணங்கு. வஅகிமிஸ் ஸலாத்த லிக்ரி, என்னை நினைப்பதற்கு தொழுகையை நீ நிலைநிறுத்து. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸாஅத, அந்த நேரம், லஆதியத்துன், நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரம் வரக்கூடியதாக இருக்கிறது. எந்த நேரம்? கியாமத்துன்னு அர்த்தம். கரெக்டு தான். அதான் இறைவன் வரக்கூடிய நேரம். அகாது உஃபிஹா, அதை நான் மறைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மறைச்சு வச்சிருக்கிறேன். எதுக்காக? துஜுசா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததை பெற்றுக்கொள்வதற்காக, கூலி கொடுக்கப்படுவதற்காக. பகிரங்கமா சொல்லிட்டா எல்லாரும் உஷாராயிருவாங்கல்ல, எல்லாம் வாங்கணும். அதுக்குதான் மறைச்சு வச்சிருக்கிறேன். லேச லேசாக தான் விடுவேன். விடும்போது எப்படி இவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, ஆசைப்படுறாங்களா? இறைவனை பற்றி, இறைவனை பார்க்கணும்னு ஆசை இருக்குதா? இறைவன் வரணும்னு ஆசை இருக்குதா? இறைவனை சந்திக்கணும்னு ஆசை இருக்குதா? இல்ல இறைவனை வெறுக்கிறாங்களா? வெறுக்கிறாங்க. இறைவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இறைவன் வரக்கூடாது? அதனால மறைச்சு வச்சிருக்கிறேன். என்ன செய்வேன்? எல்லாத்துக்கும் அவங்க செஞ்சதுக்கெல்லாம் சரியான துல்லியமான தண்டனைகள் கொடுக்கும். யாருக்கும் கூடுதல் குறைவுலாம் கிடையாது. கூலி, அல்லாஹ்வுடைய கூலி எப்படி இருக்கும்? துல்லியமா இருக்கும். யாரும் என்ன செய்ய முடியாது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. கரெக்டா இருக்கும். உள்ள வெளியே என்ன எங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க வந்துச்சு, என்ன சிந்தனை நீ செஞ்ச, நீ மனதில் எப்படியெல்லாம் நீ கற்பனை செஞ்ச, அதுக்கும் கேள்வி உனக்கு இருக்குது. தெரியாம தானா வந்துடுது, அதெல்லாம் பண்ணிச்சுக்கணும். நீயாக கற்பனை செய்து 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 ஒருவரை பற்றி தப்பான எண்ணங்களை கற்பனை செஞ்சு நீ பாட்டுக்கு சிந்திக்கிறையே, அதுக்கு எல்லாம் நல்லா கேள்வி கேட்கும். எந்த அளவுக்கு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்காவை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. முன்கூட்டியே சொன்னாங்க. முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போன பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வரக்கத் இப்னு நௌஃபல், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொந்தக்காரர், முன் வேதங்களை, பைபிள், தௌராத்தெல்லாம், இன்ஜில், தௌராத்தெல்லாம் படித்தவர், அதுல ஞானம் உள்ளவர், அவர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? வரக்கத் இப்னு நௌஃபல், நீங்க தான் இறுதி நபி, வந்துட்டு போனது ஜிப்ரீல். இந்த ஊர் மக்கள் உங்களை இந்த பூமியிலிருந்து வெளியேற்றும் போது நான் உங்க கூட இருக்கணுமே. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன இந்த ஊர் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியாக்கிடுவாங்களா?
இப்ப வந்து என்ன அமீன் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, அல் அமீன் அஸ்ஸாதிக், இவர்தான் உண்மையாளர், இவர்தான் நம்பிக்கையாளர், இப்படியான தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே. இந்த மக்களுக்கு நல்லது செய்யறது தான். நான் குகையில தவம் கடந்து ஜிப்ரீல் வந்து இருக்கிறாரு, வஹி வந்து இருக்குது, அவங்களுக்கு நேர்வழியை காட்டுறதுக்காக நான் போனா என்ன இந்த ஊரை விட்டு துரத்திடுவாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, உங்களை இந்த ஊரை விட்டு துரத்து. இப்ப எந்த அளவுக்கு மக்கள் பெருமைப்படுத்தினாங்களோ, சத்தியத்தை சொன்ன உடனே அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி, அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்து, அந்த அளவுக்கு சிரமப்படுத்தி ஊரை விட்டு போற அளவுக்கு நிர்பந்தங்களை ஏற்படுத்தினாங்க. நாம அந்த அளவுக்கு அல்லாஹால நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். நமக்கு அல்லாஹால அல்லாஹ்வுடைய பெரிய உதவி நமக்கு இருக்குது. நாம வந்து அப்படிலாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அல்லாஹால எல்லா சிரமங்களையும் லேசாக்கட்டும், எல்லாம் லேசாக்குவான். நாம நம்முடைய நோக்கம் என்ன, அப்படி பிரச்சனைகள் அது வந்துட்டு நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, ஜின்னு சூறா ஓதனா, ஜின்னு சூறா 40 நாள் வேணா ஜின்னு வசப்படுத்திடலாம். அப்போ வந்து தனியா உட்காந்து ஓதணும். அப்போ வந்து என்ன செய்யும், பல வகையான தடங்கல்கள் வரும். ஜின்னே வந்து என்ன செய்யும், அப்படி இப்படி தடங்கல் பண்ணும், பயமுறுத்தும், பாம்பு மாதிரி வரும், பேய் மாதிரி வரும். கடைசியில எப்படி எப்படியோ வந்து அப்படி அழகான ஒரு பெண்ணு மாதிரி வரும். அப்போ ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா ஒரே அடி அடிச்சு சாடிச்சிரும். எப்படி வந்தாலும் நாம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓதுறதுல கவனமா இருக்கணும். அது உண்மையோ பொய்யோ, இது இப்படி ஒரு கதை வந்து சுத்திட்டு இருக்குது. அது என்ன கிடையாது, உண்மை கிடையாது, கதை. அதாவது ஜின்னு சூறா தனியா உட்காந்துவாங்கன்னா ஜின்னு வாசமாயிரும், இப்படிலாம் கிடையாது. ஆனா அந்த கதையில சொன்ன விஷயம் வந்து அது உண்மை. நாம ஒரு சத்தியத்தை நோக்கி போகும் பொழுது பல வகையான தடைகள், எந்த அளவுக்கு அதை நெருங்குறோமோ அந்த அளவுக்கு தடைகள் அதிகமாக வரும். இப்போ அந்த தடைகளை எல்லாம் நாம கவனிக்க கூட கூடாது. அது வருது, சரி அதுக்கு என்ன பண்ணலாம், அடிக்கிற மாதிரி வரும், பயந்து இப்படி இது பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஓதுறதுல கவனமா இருக்கணும். அது வந்து போயிடும், பயம் உறுத்துமே தவிர நம்ம ஒன்றும் செய்யாது. இப்போ அது மாதிரி தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை சுற்றி வருதுன்னு சொன்னா நாம வந்து நம்முடைய நோக்கத்தை நெருங்கிட்டோம், நம்முடைய லட்சியத்தை நாம தொட்டுட்டோம். அப்ப இப்போ அதனுடைய வேகம், எதிர்ப்பு இதெல்லாம் கடுமையா இருக்கும். இப்ப இதுல அதுல நம்ம கவனம் கூட செலுத்தக்கூடாது. நம்முடைய கவனம் எல்லாம் அல்லாஹ்வில். இப்பதான் திக்ரை நாம அதிகப்படுத்தணும். நாம என்ன நமக்கு வேண்டும், நமக்கு அல்லாஹ் வேண்டும். நமக்கு இல்லை, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வேண்டும். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வேண்டும். இந்த மனித இனம் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் வேண்டும். அல்லாஹ்வுக்கு அவனுடைய நோக்கம் நிறைவேறணும். அவன் இறைவனாக, அவன் இந்த பூமியை ஆளக்கூடிய அரசனாக, அவனே இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் இறைவனாக வெளியாகி முழு உலகத்தையும் இறைவனாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். இறைவனாக இருந்த முழு உலகத்தையும் பரிபாலிக்க வேண்டும். முழு உலகமும் இதோ என்னுடைய இறைவன் இதோ வந்துவிட்டான் என்று தெளிவாக அறிந்து இறைவனை புரிந்து இறைவனை போற்றி வணங்கக்கூடிய நிலையில் இறைவன் ஆகிவிட வேண்டும். அதுதான் அவனுடைய ஆசை. அந்த ஆசைக்கு தான் நாம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அதனுடைய பூர்த்தி, அதனுடைய பரிபூரணத்துடைய நிலை வந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பூர்த்தியாகி தருவானாக, நம்ம எல்லாம் பலப்படுத்துவானாக, அதற்குள்ள தடைகளை எல்லாம் அல்லாஹ் தகர்த்து எறிவானாக, எல்லா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, எல்லா சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக, சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும், பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும், கண் திருஷ்டிக்காரர்களுடைய கண் திருஷ்டியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய இந்த லட்சியத்தை அல்லாஹ் வெகு விரைவில் பூர்த்தியாக்கி தருவானாக. முழு உலகத்திற்கும் ஹைராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எல்லா ஷர்றுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. முழு உலகத்திலும் அமைதியையும் சாந்தியையும் நிம்மதியையும் எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் ரஹ்மத்தையும் இறைவனையே இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد.
حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.